Hello friends, welcome to Aari and Craftwork. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனல்ல Aari basic video upload பண்ணியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோ எல்லாம் போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும். நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறோம்னா டபுள் செயின் ஸ்டிட்ச் வித் silk thread. அதுதான் நான் சொல்லி தர போறேன். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடைய வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கும்போது அங்கே வந்து லைக் பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். எனக்கு வந்து கமெண்டும் பண்ணலாம். வாங்க இப்போது டபுள் ஸ்ட்ரெயின் ஸ்டிட்ச் வித் சில்க் த்ரெட் அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன மெட்டீரியல் நான் எடுத்திருக்கேன்னா சரி த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அந்த கலரில் வந்து சில்க் த்ரெட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் வந்து நம்மளுக்கு 2 தேவைப்படும். ஸோ எனக்கு இதே மாதிரி இல்லைன்னா நான் வந்து பாபினில் வந்து சுற்றி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சரி த்ரெட்டை வந்து எடுத்துக்குங்க. நார்மலாக நம்ம வந்து நாட் போடுவோம் இல்லையா, அந்த நாட்டை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து நாட் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நீடில் உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் நான் ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு அப்போ நல்லாவே புரியும். இப்போ கீழே நீங்கள் வந்து நார்மலாக நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. நான் சொல்லித்தரேன் பாருங்கள். நீடில் வந்து 90 டிகிரியில் கீழே நீங்கள் குத்துங்க. குத்திட்டு அந்த த்ரெட்டை வந்து இதில் மாட்டுங்க. நீடில் ஒரு நோஸ் பாயிண்டில் மாட்டிட்டு நீடில் வந்து டேர்ன் பண்ணி தான் நம்ம திருப்பணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த நீடில் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நம்ம வந்து அதை ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் லைட்டாக நீங்கள் இழுத்திங்கன்னா அது வந்து நாட் போல் விழுந்துடும். பிகினர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டிச் போட்டு பழகுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்டிச்சு வந்து சீக்கிரமாக வந்து பிரியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ண, நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா ஸ்ட்ரெயின் ஸ்டிச், அதே போல் வந்து நீங்கள் வந்து போடுங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே போடுறேன், ஏன்னா நடுவில் வந்து டபுள் செயின் ஸ்டிச் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இன்னும் ஸ்டிச்சும் போடனால நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே நான் சொல்லித்தரேன். நார்மலாக ஸ்ட்ரெயின் ஸ்டிச் எப்படி போடுவீங்களோ அதே மெத்தடில் வந்து நீங்கள் போடுங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்க தேவையில்ல, லூஸாகவே நீங்கள் வந்து பிடிங்க. இதை பார்த்தீங்களா, ரொம்ப டைட்டாக பிடிச்சாலும் நம்மளுக்கு வந்து வராது. கிளாத்தை வந்து நம்மளுக்கு வந்து சுருக்கம் விழாது. அதனால் நீங்கள் டைட்டாக பிடிக்காதீங்க, லூஸாகவே பிடிங்க. இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை போடுங்க. என்னுடைய வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம், நான் கிளியர் பண்ணுறேன். நான் சொல்லி கொடுக்குறதுலாம் நீங்கள் வந்து யாருன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எனக்கு அதை ஃபோட்டோவாக சென்ட் பண்ணி அனுப்புங்க. நான் கிளாஸும் எடுக்கிறேன். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என் நம்பர் தரேன், அதில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். என்னுடைய கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கிளாஸ்னால் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட், ஜுவல்லரி மேக்கிங், ப்ரோச்சஸ் கிளாஸும் எடுக்கிறேன். யாருக்கு விருப்பமோ அவங்க வந்து என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் நாட் போட்டு இந்த சரி த்ரெட்டில் போட்டோம் இல்லையா, அது வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போது சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்குங்க. நார்மலாக நம்ம நாட் போடுறா போல் இந்த பாபினில் இருக்கிற சில்க் த்ரெட்டோ இந்த சில்க் த்ரெட்டோ எடுத்து நம்ம நாட் போடுவோம் இல்லையா, ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்குங்க. அதை வந்து நம்ம கீழே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. அது வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நகராறு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே போல் போட்டு நம்ம பண்ணோன்னா நூலும் வந்து சிக்காகாமல் நம்மளுக்கு வந்து நல்லாவே வரும். இப்போ நம்ம ஈஸியான மெத்தடை நீங்கள் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நான் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா,
ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம்ல அதில் வந்து நீங்கள் மிடியில் வந்து நீடில் வந்து குத்துங்க. குத்திட்டு நம்ம சில்க் த்ரெட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா நாட்டு வந்து இந்த கிளாத்தோடு சேர்ந்து வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ 2வது சில்க் த்ரெட் போட்டோம் இல்லையா செயின் ஸ்டிச், அங்கே நடுவில் நீங்கள் வந்து இதை குத்தணும். குத்திட்டு நம்ம நூலை வந்து சுற்றுவோம் இல்லையா, சுற்றிட்டு நீட்டில் வந்து டேர்ன் பண்ணி நம்ம வந்து மேலே இழுத்தோன்னா இதே செயின் ஸ்டிச் வந்து மேலே நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், மறுபடியும் என்ன பண்ணோம், அடுத்த லூப் இருக்கு இல்லையா, அடுத்த செயின் ஸ்டிச்சில் நடுவில் வந்து நம்ம வந்து குத்தணும். இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து டபுள் த்ரெட்டாக நம்ம எடுத்துருக்கோம். அதை வந்து நீடில் வந்து நம்ம சேர்ந்தாப்பில் சுற்றிட்டு டேர்ன் பண்ணி நீடில் வந்து மேலே எடுக்கணும். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த லேயரை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். பாருங்கள், அதனால தான் இதுக்கு வந்து டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணனால அதுக்கு வந்து டபுள் செயின் ஸ்டிச் வித் சில்க் த்ரெட் வந்து நம்ம நேம் இருக்குது. ஸோ நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ இதெல்லாம் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தாலோ இல்லை வந்து டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணால் அது ஒரு எனக்கு என்கரேஜாக இருக்கும். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு என்னவா போடலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து தெளிவாகவும் புரியும். என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ண திரும்ப சொல்லித்தர பாருங்கள் ஒரு வாட்டி. இங்கே ஸ்ட்ரெயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது நடுவில் வந்து ஊசியை குத்திட்டு இந்த சில்க் த்ரெட்டை வந்து சுற்றுங்க. சுற்றிட்டு அதை வந்து நம்ம நீடில் டேர்ன் பண்ணி நம்ம மேலே எடுக்கணும். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து இதை செய்யணும். இது வந்து ப்ளவுஸோட நெக்கு, ஸ்லீவ் பேட்டர்ன் அங்கெல்லாம் நம்ம இது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து அழகாக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க்கில் நம்மளுடைய ஓன் கிரியேட்டிவிட்டியில் இந்த பேசிக் ஸ்டிச்செலாம் நம்ம தெரிஞ்சுக்கினா போதும், நம்ம எது வேணால் நம்ம வந்து பண்ணலாம், நம்மளுடைய ப்ளவுஸுக்கு நம்மளே அழகுபடுத்திக்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்குன்னு எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோவும் சென்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் தரேன், ஃபோன் நம்பரும் தரேன். அதை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்வேன். ஸோ நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய ஸ்க்ரீன்லேயும் வந்து நான் என்னுடைய நம்பர் தரேன். ஸோ உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி தான் போடணும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதுவே வந்து வேறு மெத்தட்ல நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சரி போட்டு சில்க் த்ரெட் போட்டோம் இல்லையா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இதுவே வந்து ஆப்போசிட்டாக நம்ம வந்து பண்ணலாம். அதுவும் வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு சரி போட்டு நான் சொல்லி கொடுத்தல. இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடலாம் சில்க் த்ரெட்டில். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சரியை வந்து இதுக்குள்ளே நம்ம எப்படி நம்ம போடலாம் நான் சொல்லித்தரேன். இதே போல் நீங்கள் சாதாரணமாக போடுறா போல் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக நீங்கள் போட்டுக்குங்க. எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. ரொம்ப வந்து டைட்டாக வேண்டாம், ஏன்னா துணி வந்து சுருங்குது பாருங்க. அதனால் நம்ம வந்து லூஸாகவே நம்ம வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் வந்து இப்படி தான் பெரிய செய்வாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த நோஸில் வந்து மாட்டாரப்போ நீங்கள் வந்து பாருங்கள். நோஸில் மாட்டினாலே த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து பிரியும். ஸோ அதுவும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.
நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம சில்க் த்ரெட்டில் நாட் போடுவோம் இல்லையா, சாதாரணமாக எப்படி நாட் போடுவோமோ அதே போல் நம்ம வந்து நீங்கள் போட்டுக்குங்க. உங்களுக்கு கஷ்டமாக தான் ஃபஸ்ட்டு பெருசு சைஸ்லேயே நீங்கள் போடலாம், அதுக்கப்புறம் ஸ்மால் பண்ணிக்கலாம். நான் நாட் இப்போ என்ன பண்ணோம், இப்போது சில்க் த்ரெட் இருக்குல்லையா அதுலேயே நடுவில் வந்து நீங்கள் குத்துங்க. குத்திட்டு இந்த சைட் த்ரெட்டை வந்து நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ ரெண்டாவது நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதோட மிடியில் நீங்கள் விட்டுட்டு நம்ம அந்த சைட் த்ரெட்டை நீடில் வந்து சுற்றிட்டு டேர்ன் பண்ணி நீடில் வந்து நம்ம மேலே இழுக்கணும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். பார்த்தீங்களா, என்னன்னா நம்ம போட்ட ஒவ்வொரு செயின் ஸ்டிச்லேயும் மிடியில் வந்து நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு போடுறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து டபுள் சைடு நம்மளுக்கு தெரியும், டபுள் செயின் ஸ்டிச்சு போல் நம்மளுக்கு தெரியும். அதனால இதுக்கு வந்து டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து இது ஜஸ்ட் இது ஐடியா, நீங்கள் இதை வச்சு நீங்கள் எப்படி போடலான்னு உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டியில் நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் நீங்கள் வந்து போடலாம். இது வந்து நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் அந்த டிசைனும் அமையும். ஸோ இது எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பார்டரில் யூஸ் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் போல் போட்டு அதில் வந்து நீங்கள் இந்த சில்க் டபுள் செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். குட்டி குட்டி இமேஜிலலாம் நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு அதில் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். சில்க் த்ரெட்டும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பழகலாம். ஸோ நீங்கள் பழகிறதுக்காக தான் நான் அந்த 2 மெத்தடில் இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா சரி வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஆனால் சில்க் த்ரெட் வந்து வராது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்போ தான் உங்களுக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சரியில் வந்து நாட் போட்டு இது வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக அனுப்பினா உங்களுக்கு வந்து கீழேருந்து வரலன்னா நீங்கள் வந்து மேலே பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து நாட் போடலாம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நாட் போடுறது எப்படின்னு தெரியலன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த நூல் மேலே தெரியுன்னா இதை வந்து கீழே வந்து நீடிலால் நம்ம வந்து குத்தி அதை வந்து நம்ம உள்ளே இழுத்துட்டா அந்த நீடில் வந்து த்ரெட் வந்து உள்ளே வந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஈஸியான முறையில் டபுள் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு அழகான டபுள் செயின் வித் சில்க் த்ரெட்ல வந்து நான் ஒரு ஆரி ஸ்டிச்சை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.